கருவேப்பிலையே வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலையில் பொடி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கருவேப்பிலை இருக்குன்றதே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு, அதே பேனில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணி இதையுமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல ஆட் பண்ணி இதையுமே பொன்னிறமாக வறுத்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 இன்ச் அளவுக்கு புளி ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா பொரிய வறுத்துட்டு 10 காஞ்ச மிளகா, 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கப் பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கொருன்னு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொருன்னு இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கூடயும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு